வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருச்சி மாவட்டத்தில் திருப்பராய்த்துறை என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு பராய்த்துறைநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலை மார்க்கத்தில் சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பழமையான சிவ ஆலயம். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் திருஞான சம்பந்தர் மற்றும் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் இத்தலத்திற்கு நேரில் விஜயம் செய்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதிகமாக பாடியுள்ளனர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்தலத்தில் 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் அமைந்துள்ளது. கோவில் முன் அமைந்துள்ள வளாகத்தில் அரசின் ஆரம்ப பள்ளியும் செயல்படுகிறது. கோபுர தரிசனம் கண்டு கோபுர வாயிலின் அருகிலேயே அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமானை வணங்கி கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தி மண்டபம் காணப்படுகிறது. நந்தி மண்டப தூண்களில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசரின் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளது. நந்திய பெருமானை வணங்கி அடுத்த கோபுர வாயிலை கடந்து சென்றால் கோவில் கருவறையில் பராய்த்துறைநாதர் என்னும் திருநாமத்தில் இறைவன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. இறைவனையும் அம்மனையும் வணங்கி கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகார மண்டபங்களிலும் தூண்களிலும் கலைநயமிக்க பல அழகிய சிற்பங்களை காண முடிந்தது. குறிப்பாக தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான், ஊர்த்தவ தாண்டவமூர்த்தி மற்றும் துர்க்கையம்மனின் சிற்பங்கள் மிகவும் நேர்த்தியாகவும் கலை அம்சங்களுடனும் காணப்படுகிறது. கோவிலின் 2வது சுற்று பிரகாரமான வெளிச்சுற்று பிரகாரத்தில் இத்திருக்கோவிலின் தலவிருட்சமான பராய்மரமும் பராய்மரத்தின் அடியிலேயே சிவலிங்கமும் காணப்படுகிறது. புற்றுநோய், தோல் நோய் முதலிய நோய்கள் அகலவும் திருமண பாக்கியம் கைகூடவும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் அருகே காவிரியாறு பறந்து விரிந்து ஓடுவதால் அதற்கு அகண்ட காவிரி என்ற பெயர் வழங்கப்படுகிறது. மேலும் இத்தலத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் காவிரியாறு காவிரி மற்றும் கொள்ளிடம் என்று 2 நதிகளாக பிரிகிறது. நாம் ஏற்கனவே தரிசனம் செய்த மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் ஐப்பசி மாதம் கடைசி நாளன்று கடைமுழுக்கு என்ற துலாஸ்தானம், அதாவது புனித நீராடும் நிகழ்ச்சி நடைபெறுவது போல இத்தலத்திலும் ஐப்பசி மாதம் முதல் நாள் காவிரி கரையில் முதல் முழுக்கு என்னும் துலாஸ்தானம் நடைபெறுகிறது. இந்த நாளில் சிவபெருமான் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் காவிரிக்கரைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மேலும் இந்த நாளில் காவிரியில் நீராடி இறை தரிசனம் காண்பவர்களின் பாவங்கள் நீங்கும் என்றும் அவர்களின் வாழ்வு வளம் பெறும் என்றும் இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. மேலும் இத்தலத்தில் வைகாசி மாதத்தில் நடக்கும் தேர் திருவிழாவில் நடராஜர் தேரில் ஊர்வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.